ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி ஈஸியாக 15 மினிட்ஸில் ப்ரான் தவா ஃப்ரை பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரான்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க. அதில் கூட 2 பெரிய நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூட தக்காளி, ஒரு பெரிய தக்காளி அதே மாதிரி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூட மஞ்சத்தூள், உப்பு, தனி மிளகாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி குழம்பு மிளகாத்தூள் அந்த 3/4 டீஸ்பூனோட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா கிரேவியாகவும் வரும், ஒரு மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கையால் நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்து நல்லா பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அந்த மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம பிசையும் போது வெறும் தண்ணியோடு பிசையாமல் கூட கொஞ்சம் எண்ணெய் போட்டு பண்ணோன்னா அந்த மசாலா நமக்கு தெரியாமல் அந்த ப்ரான்ஸோட நல்லா நமக்கு ஒட்டியே இருக்கும். அதை ஒரு 15 மினிட்ஸ் போல் நீங்கள் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு திரும்ப நீங்கள் அதுக்கப்புறமா தவா எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் அந்த டேஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் அதே மாதிரி தவா எடுத்து வச்சுக்கோங்க. கல் நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட் எடுத்த உடனே கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது அந்த கருவேப்பிலை பொரிஞ்சு முடிகிற அந்த டைம்லேயே இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் எடுத்து அப்படியே ஃபுல்லாக நம்ம தோசை டவாவில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த தோசைக்கல் ஃபுல்லாக வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஈவனாக வேகிற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையுமே நல்லா அந்த எண்ணெய் எல்லா இடத்துலையுமே பிரிஞ்சு அழகாக எல்லாமே ஈவனாக வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். அது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் திரும்ப அதை கிண்டி விட்டுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே இருக்கலாம், கொஞ்சம் நேரம் வெந்துட்டுருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதனால் நம்ம கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப அதே மாதிரியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ஒரு சைடு வெந்திருக்கும், அப்புறம் இன்னொரு சைடு திரும்ப அதே மாதிரி வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு டைமும் திருப்பி விட்டு அந்த கிண்டும் போதே நமக்கு நல்லா அந்த ஸ்மெல் நல்லாவே வரும். அது உங்களுக்கு சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சம் 5 மினிட்ஸ் விட்டு நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் ஈவனாக எல்லாமே குக் ஆகிருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்ல சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ரைட் அந்த ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுவும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போது முடிய போகுது இந்த ஸ்டேஜு. அதே மாதிரி நல்லா நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருந்திங்கன்னா அந்த ஃப்ரை ஆகிற அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு எப்படா சாப்பிடுவோம், போட்டு பேசாமல் இதிலே சாப்பாடு பிசைஞ்சு கூட சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருங்க, ஈஸியாக எல்லாமே குக் ஆயிரும். இப்போ வாசனை ரொம்ப அப்படியே சூப்பராக வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதோட இந்த ரெசிபி முடியுது. இதே மாதிரி உங்களுக்கு நிறையா வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதே மாதிரி நிறையா வீடியோஸ் எங்களோட ரெசிபி நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.